ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவனந்தபுரத்தில் இருக்க ஷூக்கு தான். இங்கே என்னெல்லாம் பேட்ஸ் அனிமல் இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாம். இது எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னா கேரளத்தில் இருக்க திருவனந்தபுரம் பிளேஸில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து டிரான்ஸ்போர்ட் வசதியுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் எதுவுமே கிடையாது. ஈஸியாக நம்ம வந்து அங்கே போய் ரீச் ஆகிடலாம். உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபா டிக்கெட் தான். அது நம்ம உள்ளே போனோம்னா ஃபுல்லாக ஃபேமிலியாகவும் என்ஜாய் பண்ணலாம், கப்புளாகவும் என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே இருக்கு. அது மட்டும் கிடையாது, உள்ள வந்து எல்லா பேட்ஸ் இருக்கு, ஸ்னேக் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா மலை பாம்பு, நல்ல பாம்பு எல்லாமே இருக்கு. நம்ம வந்து வெளியில பார்க்காத பாம்பு எல்லாமே வந்து உள்ள பார்க்கலாம். நிறைய பாம்பு வந்து அவங்க மாறி மாறி விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பாம்பு எல்லாமே வந்து கவர் பண்ண முடியல. என்னன்னா உள்ள வந்து மொபைல் கேமரா ரெக்கார்டு எதுவுமே வந்து அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலுமே நான் வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கணுக்காக வந்து கொஞ்சம் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அதுலயும் நிறைய வந்து கேப்சர் பண்ண முடியல. பட் உள்ள நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு செம்மையான ஒரு என்டர்டைன்மெண்டான ஸ்பாட்னு சொல்லலாம். உள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பாம்புமே வந்து கூட்டமா இருக்கு. இந்த பாம்பு பாத்தீங்கன்னா நிறைய வித்தைகள் எல்லாம் காட்டிட்டு இருக்கு. அந்த மாதிரி பாம்புகள் எல்லாம் நிறைய இருந்து பேட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய தரமான பேட்ஸ் எல்லாமே இருக்கு. மக்காவும் இருக்கு, கிரே பேரட் இருக்கு, லாரி கிட் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேட்ஸ் வந்து இருக்கு. நான் இந்த வீடியோ ஃபுல்லுமே பேசிட்டு இருக்கணும்னு விரும்பல. நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபுல் அனிமல்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது போக இதுல வேற என்னெல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்நாக்ஸ், டீ, ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து தனியா செப்பரேட்டா இருக்கு. நம்ம வந்து உள்ள வந்து வீக்கிள்ல சுத்தி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 50 ரூபா தனியா பே பண்ணா போதும். நம்ம வந்து உள்ளே வந்து வீக்கிள்ல வந்து சுத்தி பார்க்கலாம். மார்னிங் எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உள்ள இருக்கலாம். பட் வந்து உள்ள வந்து வாட்டர் பாட்டில் ஏதாவது நம்ம கொண்டு போனோம்னா என்ட்ரன்ஸ்லயே வந்து அதுல வந்து ஒரு பே பண்ற மாதிரி இருக்கும். எதனாலன்னா நம்ம வந்து உள்ள வந்து வாட்டர் பாட்டில வந்து உள்ளே போட்டு வந்துடக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக வந்து அங்கேயே வந்து பே பண்ணணும். திரும்ப நம்ம வாட்டர் பாட்டிலை திரும்ப கொண்டு வந்து காட்டணும்னா அந்த வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இங்க வந்து பேட்ஸுமே பாத்தீங்கன்னா எல்லா பேட்ஸுமே குணமா இருக்கு. ஆமை அது இருக்கு, முதல்ல இருக்கு, எல்லாமே வந்து உள்ள வந்து நம்ம வந்து தரமா பொறுமையா இருந்து பார்க்கலாம். இது மட்டும் தான் நினைச்சீங்கன்னா அது கிடையாது. ஃபிஷ் அக்வேரியமும் இருக்கு. ஃபிஷ் அக்வேரியத்துல பாத்தீங்கன்னா அதுவுமே நம்ம வந்து உள்ள போகணும்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தனியா வந்து செப்பரேட்டா கொடுத்து தான் உள்ள போகணும். பட் நான் வந்து உள்ள போனேன். எனக்கு வந்து அந்த அளவு வந்து ஒருத்தான ஒரு பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது அந்த ஃபிஷ் அக்வேரியம் மட்டும். ஏன்னா அந்த அளவு ஒருத்தான ஃபிஷ் எதுவுமே இல்லை. ஒரு நார்மலா கொஞ்சம் ஃபிஷ் இருந்து, மான்சூன் ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா அலிகேட்டர் இருந்து, கேட் ஃபிஷ் இருந்து, இந்த மாதிரி ஒரு 2-3 வெரைட்டி மட்டும் தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர் இருப்பீங்க அனிமல்ஸ் மட்டும் தான் இருக்கான்னு. அது மட்டும் கிடையாது, உள்ள ஒரு தரமான பேலஸுமே இருக்கு. அந்த பேலஸுக்குள்ளயுமே நம்ம வந்து உள்ள வந்து ஒருத்தான ஒரு இடம் சொல்லலாம். பழங்காலத்துல யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வந்து உள்ள வந்து இருக்கு. அதனால நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஸ்பாட்னு சொல்லலாம். கண்டிப்பா நம்ம வந்து கேரளாவை வந்து பிடிக்காத யாருமே இருக்க முடியாது. அது நேச்சர்னாலும் சரிதான், எல்லாமே வந்து சூப்பரா யூனிக்கா இருக்கும். அதனால நம்ம வந்து கண்டிப்பா உள்ள பார்க்காதவங்க ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாக்கணும்னா கண்டிப்பா உள்ள போய் வந்து பாருங்க. ஒரு தரமான பிளேஸ்ன்னு சொல்லலாம். இப்ப நம்ம எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா ஃபிஷ் அக்வேரியத்துக்குள்ளதான் போக போறோம். எங்கேயுமே பாத்தீங்கன்னா தரமான ஃபிஷ் எல்லாமே இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். பட் வந்து உள்ள வந்து அந்த அளவு தரமான ஃபிஷ் கிடையாது. நான் முதலே சொன்ன மாதிரி தான் அது ஓரளவு ஒரு அரபமா இருக்கு. இந்த மாதிரி ஓரளவு ஃபிஷ் மட்டும் தான் இருக்கு. பட் நீங்க வந்து வேற எல்லா பிளேஸுமே பாத்தீங்கன்னா ஒருத்தான ஒரு பிளேஸ் நீங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபிஷ்ஷை வந்து பற்றி சொல்லணும்னு யாருக்குமே தேவையில்லை. இது எல்லாருக்கும் தெரியும். அரோனா ஃபிஷ் தான். இது வந்து ராசிக்காக வந்து வச்சிருப்பாங்க. ஜோசியத்தில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லா வீட்டில் கடைகள் முன்னால் எல்லாமே அந்த ஃபிஷ் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய குட்டி குட்டி ஃபிஷ் வந்து நிறைய இருக்கு. எல்லா டேங்குமே எங்கே என்ன ஒரு இஷ்யூனா வந்து யூனிக்காக இருக்கும். எந்த ஒரு டஸ்ட் எதுவுமே கிடையாது. நல்லபடியாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட லெந்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. உள்ளுமே பார்த்தீங்கன்னா நல்ல நேச்சுரலாக வந்து மரம் வந்து ஸ்டோன் எல்லாமே வச்சு வந்து ஒரு நல்ல ஒரு அழகா வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்மே வந்து அவ்வளவு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாவும் இருக்கு. பட் இருக்கிறது கொஞ்சம் ஃபிஷ்ஷா இருந்தாலுமே நல்லா வந்து குவாலிட்டியா நல்லா வந்து மெயின்டைன் பண்றாங்க. இந்த ஃபிஷ்ஷை பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாருமே பிடிக்கும். அக்வேரியம் போனா கண்டிப்பா இந்த ஃபிஷ் வாங்காம யாருமே இருக்க மாட்டீங்க. அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும். எல்லா கலர்லயுமே வந்து இந்த ஃபிஷ் வந்து அவைலபிளா வந்து இருக்குது. வந்து இந்த டேங்க்ல வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஏன்னா கிளாஸ் வந்து ரொம்ப பெரிய தொட்டினால ரொம்ப வந்து அழகாவும் இருக்கு. இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மீனா தான் நிறைய வந்து இருக்கு. இது வந்து நார்மலா நீங்க எல்லாருமே வந்து வெளியிலுமே பார்த்துருப்பீங்க. பட் நான் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்போட இந்த அக்வேரியம் வந்து வந்தேன். உள்ள வந்து நிறைய ஃபிஷ் இருக்கும். ஏன்னா வந்து அடிஷனலா வந்து அவங்க வந்து பே பண்ற மாதிரி சொன்னாங்க.
உள்ள வந்து நிறைய எதிர்பார்ப்போட வந்தேன். பட் உள்ள வந்து அந்த அளவு நான் வந்து பே பண்ணி வந்த அளவுக்கு ஒருத்தரும் சொல்ல முடியாது. இதெல்லாம் அக்வேரியம் போனாலும் நான் வந்து பார்க்கக்கூடிய ஃபிஷ் தான் வந்து மோஸ்ட்லி பார்த்திருப்பேன். உள்ளேயும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வெரைட்டியான டிஃப்ரெண்டான ஃபிஷ் மட்டும் தான் இருந்திருக்கும். பட் அதுவுமே வந்து நிறைய பேர் வந்து பார்த்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வரலாம்.